ரெசிபி பார்க்கலாம். சிம்பிளான மட்டன் பிரியாணி பார்க்கலாம். அதுக்கு தேவை ஃபஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடுறேன். ஃபஸ்ட்டு மேரினேஷன் பார்த்துருவோங்க. கொஞ்சம் கட்டி தயிர், கொஞ்சோண்டு மஞ்சள் போடுறேங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு 3 அழகு அரிசி பண்ண போகிறேன் நான். அதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறேங்க. இது மேரினேஷனுக்கு, அதனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாக்கியை நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணும்போது போடுவோம். கொஞ்சம் பிரியாணி மசாலா போடுறேங்க, ஒரு கொஞ்சோண்டு போடுறேன். இந்த டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேங்க. இதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தான் சால்ட் போட்டுக்கிறேன். இப்போது கொஞ்சம் புதினா லீஃபும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மட்டன் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் போனோட தாங்க வாங்கணும், போன்லெஸ் வாங்க வேண்டாம், ஏன்னா டேஸ்ட் இருக்காது. போனோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட ஆட் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போங்க. ஒரு ஃபோர்க் வச்சு பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் நல்லா மசாலாலாம் ஊறும். தயிர் புளிக்காத தயிர் இருக்கட்டும்ங்க, நல்லா கட்டி தயிரை புளிக்காமல் வச்சுக்கோங்க. பண்ணுறோன்னா அந்த மட்டன் பீஸ்லலாம் நல்லா மசாலா போய் போட்டாகும், அதனால தான். இதை ஒரு 1/2 ஹவருக்கு ரெஸ்ட் பண்ணிப்போங்க. இப்போது நெக்ஸ்ட் இந்த பாத்திரத்தில் தான் நம்ம பண்ண போகிறோம், இந்த குக்கரில். ஸோ இதுலேயே இது பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றுறேங்க. அதாவது ஒரு 3 அழகு அரிசி போட போகிறேன் நான். அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றுறேன். ஒரு 2 கரண்டி ஆயில் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. நம்ம குக்கிங் ஆயிலில் நீங்கள் என்ன விருப்பமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலர் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குன்னா, 2 இலை வச்சுருக்கேன், பட்டை, சுருள் பட்டை, ஜாதிபத்திரி, ஏலக்காய், கொஞ்சம் லவங்கம் ஒரு பீஸ் வச்சுருக்கேங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இதுக்கு போட்டுப்போம். நான் சோம்பு ஆட் பண்ணலை, ஏன்னா பிரியாணி மசாலாலே இருக்கு எல்லாம், அதனால் சும்மா லைட்டாக இது தான் பண்ணியிருக்கேன் நான். பாருங்கள், இப்படி நல்லா ரோஸ்ட் இது தாளித்தோடனே கொஞ்சம் வெங்காயம் போட்டுப்போங்க. 3 அழகு அரிசிக்கு நான் ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பச்சை மிளகாய் ஒரு 3 போடுறேங்க, ரஃப்பாக சாப் பண்ண. இது நல்லா வதங்கட்டும். ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி வைங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிடுவோங்க. இப்போது 5 வெங்காயத்துக்கு ஒரு 2 தக்காளி, சின்னதாக இருக்கட்டும், ரொம்ப புளிப்பு வேண்டாம். இது பெங்களூர் தக்காளி, ஏன்னா புளிக்கும் தயிரும் இருக்குது, அதனால் தக்காளி கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் தக்காளி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ 1/2 ஹவர் மேரினேஷன் பண்ணதை இதோட ஆட் பண்ணிப்போங்க. இப்போது நம்ம 1 ஸ்பூன் தான் அதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணோம், நம்ம ரெகுலர் மிளகாத்தூள். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். கறியோட மெஷர்மெண்ட் உங்களோடதுங்க, ஏன்னா சில பேர் கொஞ்சம் நிறைய கறி வேணும்னு எதிர்பார்ப்பாங்க, சில பேர் சாதம் அது அவங்களுடைய விருப்பம். இப்போ ஒரு 1/2 கிலோ கறின்னா ஒரு 2 அழகு அரிசி அந்த மாதிரி பாசுமதி ரைஸு, நார்மல் ரைஸ் தான் ஓகே, அது அவங்களுடைய மெஷர்மெண்ட்டு. அதனால நான் கறி இதுக்கு தேவையான சால்ட் இருக்குது, அதிலே குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போடும்போது பாக்கி உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா கறி நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறியிலே தண்ணி வரும், அதனால நான் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் இப்போ ஆட் பண்ணுறேன். பார்த்துட்டு நம்ம அரிசி போடலாம். இதை 3 to 4 விசில்ஸ் வச்சுக்கலாங்க. ஸ்டீம் கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கும். பாருங்கள், கறி நல்லா குக் ஆகிடும். நம்ம தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றிடணும், அதிலே பாருங்கள் எவ்வளோ நல்லா ப்ராப்பராக குக் ஆகிடுச்சு. கறியில் ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது ரைஸ்க்கு தேவையான சால்ட்டு தான் நான்
ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எதில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் 1.5 கிளாஸ் வாட்டருன்ற அளவு ரேஷியோ வச்சுக்கோங்க, கரெக்டாக வரும். தேவையான கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாங்க, அரிசிக்கு தேவையானது. சுடு தண்ணி ஆட் பண்ணுங்கள், அப்போ வந்து சீக்கிரம் இதுவாகும், கொதி வரும் அரிசி. இன்னும் கொஞ்சம் அந்த இது வரும். நல்லா இது கொதிச்சாச்சு தண்ணி. இப்போது ரைஸை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோட ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் அரிசியை சோக் பண்ண வேண்டாங்க, ஏன்னா சில அரிசி வந்து சீக்கிரம் குழைய இது இருக்கும். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டே ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் கீ நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்க நைஸாக. இதை என்ன பண்ணணுன்னா வெறும் இப்போ ஸ்லைஸ் பண்ணதை ஒரு தண்ணியில் போட்டுடணுங்க. கொஞ்சமாக தண்ணி வச்சு ஸ்லைஸ் பண்ணதை போட்டுட்டு கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி நல்லா க்ரஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஏன் அதுனா தயிர் வந்து திக்காக நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நல்லா அதை புழிஞ்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு இது அரிஞ்ச பீஸ் எல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நைஸாக கிடச்சிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன், கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுங்கள், கொஞ்சமாக சுகரு. ஏன்னா இந்த தக்காளியில் தயிரில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்குது இல்லைங்களா, ஸ்வீட்னஸ் மாதிரி இருக்கிறதுக்கு அந்த சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போது இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா அந்த இது பண்ணிக்க எடுத்துக்கோங்க, புளிஞ்சு எடுத்துக்கோங்க ஆனியனை. அந்த ஆனியன் ஸ்மெல் வராது, நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி தயிரை உங்களுக்கு தேவைன்ற அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆனியன் அப்படியே அரிஞ்சு போட்டோன்னா தண்ணி வரும், அது வந்து நமக்கு தயிரை வந்து கட்டிமாக இருக்கிறதுக்கு இது பண்ணாது. பாருங்கள், இப்படி உதிராக நல்லா கரெக்டாக வருங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மட்டனும் நல்லா குக் ஆகிருக்கும். இப்போது நம்ம வேறு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், ஏன்னா குக்கரோடு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்காது. பாருங்கள், நல்லா உதிராக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்பி கிரிதரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.